அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தை செய்கிறனால என்ன விதமான பலன்கள்லாம் வரும், அதை எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் இந்த பதிவில் நான் என்ன சொல்ல இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பரவி இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே இந்த பணப்பிரச்சனை தான். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்த பணப்பிரச்சனை ஒரு தலைவலியாகவே நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி நம்ம அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேலைக்கு போனாலும் அந்த வருமானம் பத்த மாட்டுது, அப்படியே வருமானம் வந்தாலும் அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியல, கொடுத்த கடனை திரும்ப வாங்கவும் முடியல. கடன் வாங்கிட்டோம் ஒரு பிரச்சனைக்கு, அந்த கடனை கேட்டு கடன்காரன் கழுத்தை நெரிக்கிறான், கடனையும் கொடுக்க முடியல. பணத்தை எப்படி தான் ஈட்டுறது, எந்த வேலைக்கு தான் போகிறது, எந்த வேலைக்கு போனாலும் இன்டர்வியூவும் சக்ஸஸ் ஆக மாட்டுது. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க அத்தனை பேருமே இந்த பரிகாரத்தை எளிமையாக செய்யலாம். இதுக்கு பெருசாலாம் காசு ஒன்றுமே செலவாகாது. சொல்கிற விதிமுறைகளை மட்டும் கரெக்டாக செஞ்சால் போதும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, முருகனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முருகப்பெருமானுடைய பிரார்த்தனை நீங்கள் என்ன வச்சாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில் நாளடைவில் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பிரார்த்தனையை ஒரு முறை மட்டும் பண்ணிவிட்டு கைவிடுறது சரியல்ல. தினசரி அதை நீங்கள் பண்ணணும். இது ஒரு விதமான வழிமுறை. இதுதான் முக்கியமான விஷயமா, இதுதான் நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பரிகாரம்ன்றது வேறு ஒரு விஷயம். இப்போ ஒரு பணம் நம்ம சம்பாதிக்கணும், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஆனால் இன்டர்வியூக்கு நம்மளை கூப்பிடல, அதாவது வேலைக்கு நம்மளை கூப்பிடல. வேலைக்கு போகிறோம், வருமானம் வருது, வருமானம் பத்தலை, கொடுத்த கடனை எப்படி வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. 3 மிளகு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 மிளகு மட்டும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சிட்டு அந்த பிரார்த்தனையை பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ, வேலை கிடைக்கணும், அப்படி இல்லைனா கொடுத்த கடனை திரும்ப நம்ம வசூலிக்கணும், அப்படின்னா கடன்காரன் பிரச்சனையே இருக்கக்கூடாது, கடனை மொத்தமாக அடைச்சிட்டு வருமானத்தையும் ஈட்டணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா 3 மிளகு மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கான பிரார்த்தனையை முருகப்பெருமான் கிட்ட வைக்கணும். இதோடு முடிஞ்சிடாது. அந்த 3 மிளகை அப்படி தூக்கியும் போட்டக்கூடாது. நீங்கள் அந்த 3 மிளகை பிரார்த்தனை பண்ண அந்த 3 மிளகை ஒரு காகிதத்தில், அந்த காகிதத்தில் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை டீட்டெயில்டாக விவரமாக எழுதி அந்த 3 மிளகை உள்ளே வச்சுட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்களுடைய பாக்கெட்லேயோ, ஆனால் அந்த 3 மிளகு உங்கள் கையில் தான் இருக்கணும், உங்கள் கிட்ட தான் இருக்கணும், வேறு யார்கிட்டையும் அது போயிடக்கூடாது. இதை 45 நாள் தொடர்ந்து செய்யணும். 45 நாள் எப்படி தொடர்ந்து செய்யணும்னா, முதல் நாளில் ஒரு 3 மிளகை காகிதத்தில் மடித்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த 3 மிளகை முருகப்பெருமானுடைய புகைப்படம் இருந்ததுன்னா அந்த 3 மிளகை அங்கே வச்சிடணும். 2வது நாள் திருப்பியும் ஒரு 3 மிளகு எடுத்து அந்த நாள் முடியும் போது அந்த 3 மிளகை முருகப்பெருமான் கிட்ட வச்சுட்டு திருப்பியும் ஒரு புது மிளகு 3 மிளகு, இந்த மாதிரி 45 நாட்கள் செய்யணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 45 நாட்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கான பதில் உங்ககிட்ட வந்து சேரும். உங்களுக்கான தீர்வு கட்டாயமாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை என்னுடைய இன்னொரு நண்பர்கிட்ட இதை நான் பகிர்ந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் கடன் இருந்தது, கொடுக்க முடியாமல். அவருடைய வருமானமும் பார்த்திங்கன்னா 25,000 தான் அவரோட வருமானம். இதை தினசரி அவர் செஞ்சுட்டு வந்திருந்தார். பட் அவருக்கு கொஞ்சம் நாள் எடுத்தது, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதமாவது எடுத்திருக்கும் முடியறதுக்கு. ஆனால் அந்த 2 மாதம் கழிச்சும் அவருக்கு பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. நீங்கள் கைவிடாதீங்க, திருப்பியும் பண்ணுங்க அப்படின்ற பட்சத்தில் 2 மாதம் முடிஞ்சும் ஒரு 15 நாட்கள் இதை தினசரி பண்ணார். கரெக்டாக 3வது மாதத்துடைய கடைசியில் அவர் நினச்ச மாதிரியே ஒரு உத்தியோகம் அவருக்கு கிடச்சது. அவருடைய இப்போ வருமானம் பார்த்திங்கன்னா 45,000 ரூபா வருமானம். முன்னே இருந்த வருமானத்துக்கும் இப்போ இருக்கிற வருமானத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஒரு நல்ல வருமானம் ஈட்டினார். அதுக்கப்புறம் அந்த கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடித்தார். இப்போது எந்த கடனும் அவர் கிடையாது, மொத்த கடனையும் முடிச்சிட்டாரு. சில பரிகாரம் நம்மளுக்கு இது சுலபமாக இருக்கும், இது வேலை செய்யுமான்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு பொருளுமே அதிகபட்ச சக்தியோட வேலை செய்யும். அது நமக்கு தெரியாது. அது ரகசியமாக இருக்கிறனால தான் சில ரகசியங்கள் வெளில வர்றதே கிடையாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மிளகை வச்சு தான் வடையே செய்வாங்க. மிளகு விடன்னு சொல்லி கொடுப்பாங்க. எந்த கோவிலில் அதை கொடுக்க மாட்டாங்க. ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஒரு சிறப்பாக இருக்கும். மிளகுன்றது அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியும் இழுக்கக்கூடியது ஒன்று. இன்னொன்று, நம்ம கிட்ட இருக்க எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு விஷயம் அது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் சந்தேகம் வேண்டாம், இது பண்ணால் நடக்குமான்னு. பண்ணி பார்த்தா தான் அதோட அனுபவங்கள் நம்மளுக்கு தெரியும். அனுபவத்தில் நம்மளுக்கு வராத வரைக்கும் எந்த ஒரு விஷயமே நம்ம அதை பொய்ன்னு தான் நினைப்போம். அதை நம்ம மனசும் ஏற்றுக்காது. ஒரு விஷயம் செய்கிறப்போ அதோடைய பலன்கள் நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் சில சமயத்தில் வெளில சொல்ல மாட்டீங்க, இது நம்ம மட்டுமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அதான் மனிதனோட குணம். ஆனால் அதையும் தாண்டி நன்மை பெறணும் அப்படின்னா, அதிகபட்ச நன்மை பெறணும்னா நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் சிறப்பு. இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயமாக இதுக்கான பலன் உங்களுக்கு வந்து அடையும். நன்றி நண்பர்களே.